பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பான மாணவர்களே, மாணவிகளே, ஆஹ் முக்கியமான ஒரு தலைப்பை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, இந்த ஒரு எக்ஸாமுக்கு ஆன்மீக வாழ்வோர் தொடர்பான கேள்விகள் வரலாம் என்று சொல்லப்படுது. நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. அதுல ஒரு பகுதி தான், சரியா, ஆன்மீக வாழ்க்கை என்ற பாடத்துல ஒரு பகுதி தான் இந்த தசவுஃப் கலை. சரியா, இப்ப நிறைய புழுகளுக்கு உள்ள சிக்கல். சார், இந்த தசவுஃப் கலையை கொஞ்சம் எங்களுக்கு லேசா விளங்குற மாதிரி விளங்கப்படுத்தி விடுங்க சார், அது கொஞ்சம் கஷ்டமாயிக்குது என்று சொல்றாங்க. அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இன்ஷா அல்லாஹ் இதை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். பாருங்க, ஒரு 10 மார்க்ஸுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் நவீன காலம் வரை தசவுஃப் கலை தோன்றி வளர்ந்த வரலாற்றை விவரிக்குக, அல்லது தசவுஃப் கலையின் தோற்றம் வளர்ச்சி பற்றி விளக்குக ஒரு கேள்வி வந்தா இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? சரியா, இதுல நீங்க முதலாவது விளங்கணும், நபி அவங்களோட காலத்தில் இருந்தே இதனுடைய உருவாக்க செயற்பாடுகள் வந்து சஹாபாக்களோட காலத்துக்கு வந்து தாபிங்களோட காலம், தாபிங்களோட காலம், அப்புறம் நவீன காலம் வரைக்கும் வார மாதிரி நோம்பல எழுதினா போதும். உங்களோட கைட்ல இருக்குது. கைட்ல இருக்கிறதோடு சில விஷயங்கள் நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்க முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் தான் நபி அவங்களோட காலம். சரியாமா, தசவுஃப் கலையுடைய தோற்ற வளர்ச்சியை நீங்க விளங்கப்படுத்தக்குள்ள முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கும். ரைட். அப்ப அதுல நீங்க நான் கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸை பாருங்க. மனிதன் ஆன்மீக பகுதியை விருத்தி செய்வதற்காக தோற்றம் பெற்ற கலை தான் தசவுஃப் கலை. உங்களுக்கு ஒரு அறிமுகமாய் கொடுக்கலாம். சரியா, தசவுஃப் கலைன்னா என்னன்னு சொல்லி விளங்கப்படுத்தலாம். நான் ஷோர்ட்டா போட்டிக்கிறேன். ஒரு மனிதன் ஆன்மீக பகுதியை வளர்த்தெடுக்கிறதுக்காக தோற்றம் பெற்ற கலை தான் இந்த தசவுஃப் கலை. ரைட். நபிசல் அவங்களது காலத்தில் இப்ப நாங்க பார்ப்போம், இந்த தசவுஃப் கலை தோன்றி வளர்ந்த வரலாற்றை நாங்க பார்ப்போம்னு போட்டுட்டு முதலாவது பாயிண்ட் நபி அவங்களோட காலம். அப்ப நபி அவங்களோட காலத்துல சூஃபித்துவம் என்ற பெயரில் தனியே ஆன்மீகத்தை போஷிக்கின்ற ஒரு அமைப்பிலான ஒரு ஒழுங்குமுறையிலான செயற்பாடுகள் எதுவும் நடக்கல. நபீத காலத்துல சூஃபி, தரிகாக்கள், அது மாதிரி அவங்களோட வழிமுறைகள், இந்த பெயர்கள் எதுவுமே இருக்கல. சரியா, ஆன்மீக இப்ப நாங்க பாக்குறோமே சூஃபி ஞானிகள், தரிகா, அப்படியான செயற்பாடுகள் எதுவும் இருக்கல. கீழே பாருங்க, எனினும் ஆன்மீகத்தை வளப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் நடைபெற்றது. ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆன்மீக ரீதியாக பயிற்றுவிக்கின்ற வேலைகள்ல நபி அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க இல்லையா. அதுல பாருங்க, அர்க்கம் அலி அவர்களுடைய வீட்டில் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆன்மீக பயிற்சி வழங்கினார்கள். தாருல் அர்க்கம் என்று சொல்லுவோமே, மக்காவோட ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே தூரத்தில் அமைஞ்ச ஒரு வீடு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் ஆன்மீக பயிற்சி தர்பியத்தை அங்கதான் கொடுத்தாங்க இல்லையா. எல்லாருக்கும் குர்ஆன் வசனங்களை கற்றுக் கொடுத்தாங்க, வணக்க வழிபாடுகளை ஈடுபட்ட செயற்பாடுகளை சொல்லி கொடுத்தாங்க, நல்ல பண்புகளை வளர்த்து கொள்றதுக்கான விடயங்களை சொல்லி கொடுத்தாங்க, மோசமான பண்புகளை உள்ளத்திலிருந்து நீக்கிறதுக்கு அல்லது செயல்ல இருந்து இல்லாமலாக்குறதுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், மலை அடிவாரத்துக்கு கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்கள் சிறுவராக இருந்த போது தொழுத சம்பவங்களை நாங்க வரலாற்றுல வாசிக்கிறோம். அந்த விஷயம் அதே போல இதுல இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு போட்டு கொடுங்க. அக்கபா உடன்படிக்கை, அக்கபா உடன்படிக்கையில தஸ்கித்து நஃப்ஸ் அல்லது ஆன்மீகத்தை வளர்க்கிற பண்புகள் தான் அதுல நிறைய வருது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், மது அருந்த மாட்டோம், உயிர்களை கொலை செய்ய மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், இப்படியான விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நபி அவங்களோட மக்கா காலத்துல ஆன்மீக ரீதியாக அவங்கள பயிற்றுவிக்கிற விஷயங்கள் நடந்துச்சு என்ற விடயத்தை இதுல கட்டாயம் சொல்லுவோம். சரியா, ரைட். மக்கா காலத்தில் இறங்கிய குர்ஆன் வசனங்கள் கூட சஹாபாக்களை ஆன்மீக ரீதியாக பலப்படுத்துகிற போதனைகள் தான் அந்த வசனங்களையும் காணப்பட்டதை பார்க்கிறோம். ரைட். இதுல நீங்க பார்த்தா வேலை ஒரு வசனம் போட்டிக்கிற, நபிக்கு அல்லாஹ் சொன்னது, போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே இரவில் சிறிது நேரம் தவிர்த்து தொழுகைக்காக எழுந்து நிற்பீராக. அப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு
ஆன்மீக ரீதியான பயிற்சி அல்லாஹ் குர்ஆன் மூலமாக கொடுக்கிறத பாக்குறோம். அப்ப நபி அவங்க சஹாபாக்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்தார்கள் இல்லையா? என்ற விஷயத்த நாங்க இதுல நீங்க கவனமா விலகி கொள்ளும். மக்கா காலத்திலே தான், மதீனா காலத்திலே தான். மதீனா காலத்துல ஆன்மீக ரீதியான பயிற்சிக்கு தனியா முதலாவது பயிற்சி செஞ்ச வேலையை மஸ்ஜித கட்டினாங்க இல்லையா? மதீனாவுல பள்ளிவாசல கட்டினா ஓகே, ஆன்மீக ரீதியான எல்லா பயிற்சிகளும் அங்க கொடுக்கப்பட்டுச்சு. அதை நாங்க மறக்க இயலாம் சரியா? தனித்து தொழுதாங்க, ஜமாத்தாக தொழுவிச்சாங்க. அதுல நிறைய சஹாபாக்களுக்கு பாட ஆன்மீக ரீதியான வகுப்புகளை நடத்துவாங்க. அதுல ஆன்மீக ரீதியான பயிற்சிகளை கொடுத்தாங்க. இப்படியான பகுதிகளை நீங்க நபி அவங்களோட காலத்தை வச்சு எழுதும் சரியா? நபி அவங்களோட காலத்துல தசோஃப் என்ற பெயர் இல்ல, ஆனா ஆன்மீக ரீதியான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுச்சு. மக்கா காலத்திலையும் கொடுக்கப்பட்டுச்சு, மதீனா காலத்திலையும் கொடுக்கப்பட்டுச்சு. மக்கா காலத்துல ஆன்மீக ரீதியான பயிற்சிகள் கொடுக்க போய்தான் அவங்க அந்த சஹாபாக்களால குறைஷி காஃபியர்கள் கொடுக்கிற எல்லா துன்பங்களையும் தாங்க முடியுமான நிலைக்கு அவங்க மாறினாங்க. அதுக்கான காரணம் இந்த தர்பியத் தான். ஆன்மீக ரீதியாக நபியார்கள் அவங்கள பயிற்றுவித்தது, குர்ஆன் அவங்கள பயிற்றுவித்தது தான் ஒரு காரணம். எப்படியோ நபித காலத்துல ஏதோ ஒரு வடிவத்துல ஆன்மீக பகுதி வளர்த்தெடுக்கப்படுது என்ற விஷயத்த நாங்க பார்க்கணும். நிறைய சொல்லலுமா. உதாரணமாக விபச்சாரம் செஞ்ச அந்த பெண்மணி யாருமே காணாத நேரம் தான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் என்று சொல்லி தனக்கு தண்டனை தருமாறு கேட்ட சம்பவத்தை நாங்க பார்க்கிறோம். இது ஆன்மீகத்துல உச்ச நிலை. யுத்தத்துக்கு போகாம பொய் காரணங்களை சொல்லி முனாஃபிகீன்கள் ஊர்ல நின்ற போது ஒரு, நான் நினைக்கிறேன், அனஸ் இப்னு மாலிக் அல்லது காப் இப்னு மாலிக், ஒரு சஹாபி யுத்தத்துக்கு போகல, ஆனா அவர் பொய் சொல்ல விரும்பல, நபிக்கிட்ட உண்மையே சொல்றாங்க, நான் வேணும்னு தான் போகல. உடனே அவருக்கான தண்டனையை நபி கொடுத்ததை நாங்க பார்த்தோம் இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னண்டா, நபியோட காலத்துல ஆன்மீக ரீதியாக சஹாபாக்களை பயிற்சிவித்தெடுத்தார்கள். எல்லோரும் பக்குவமான மனிதர்களாக, ஆன்மீக ரீதியில உயர்வு பெற்ற மனிதர்களாக அவங்க மாறினாங்கன்ற விஷயத்தை தான் நீங்க சில உதாரணங்களை சொல்லி நபீத காலத்தை சொல்லி முடிக்கணும். நிறைய சம்பவங்கள் இதுல எங்களுக்கு சொல்லலாம். ரைட், இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம். சஹாபாக்கள காலம் ஷோர்ட்டா தான் சொன்ன நபியோட காலத்தை போதும், உங்களுக்கு 10 மார்க்ஸுக்கு தானே. அதுக்கு பிறகு நீங்க சொல்லணும், நபியாவோட காலத்தை போலவே சஹாபாக்கள காலத்திலையும் ஆன்மீக பகுதி கவனிக்கப்பட்டுச்சு, போஷிக்கப்பட்டுச்சு. குறிப்பா 4 கலீஃபாக்கள காலத்தை கொஞ்சம் சொல்லு சரியா? இதுல பாருங்க, ஈமானிய பலமும் ஆன்மீக பலமும் சஹாபாக்களிடம் காணப்பட்டதால் அவர்கள் மனோ வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். முழு உலகத்தையும் அல்ல உலகத்துல அதிகமான பகுதிய தண்ட ஆட்சிக்கு கீழே கொண்டு வரத்துக்கு அவங்களுக்கு ஆன்மீக பலம் தான் உதவி செஞ்சதை நாங்க பார்க்கிறோம் சரியா? கலீஃபாக்களது காலங்களிலும் ஆன்மீக விருத்திக்கு அதிகூடிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. பள்ளிவாசல்கள் விஸ்தரிக்கப்படல், ஆன்மீக போதனை வகுப்புகள் நடைபெற்று சரியா? பள்ளிவாசல்கள் எல்லாம் விசாலமாக்கப்பட்டு ஆன்மீக போதனைகள் நடத்தப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். இப்படி ஆன்மீக பகுதி சஹாபாக்கள காலத்திலையும் என்ன செய்யப்பட்டுச்சு, மேலோங்கி இருந்துச்சு. அதுக்கான வழிகாட்டல்களை 4 கலீஃபாக்களும் கொடுத்து வந்ததை நாங்க பார்க்கிறோம். ரைட், அதமையான விஷயங்களை வச்சு இதுக்கு நீங்க எழுதுங்க. ரைட், அடுத்ததுமா அடுத்த பகுதி உமையாக்கல் அப்பாசுடைய காலம். எந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பொதுவா இஸ்லாமிய கலைகள் சரியா ஒரு கட்டத்துல வீழ்ச்சி அடைஞ்சு போன ஒரு கட்டமாக இவங்களோட காலகட்டத்துல சொல்லலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், இந்த உமையாக்கல் அப்பாசுடைய ஆட்சி காலத்துல ஹதீஸ் கலைக்கும் இதே நிலைமை நடந்துச்சு. இஸ்லாமிய கலைகள் கவனிப்பாரற்று விடப்பட்ட ஒரு காலம்னு இதை சொல்லலாம் சரியா? அப்ப இதுல கொஞ்சம் பாருங்க, உமையாக்களதும் அப்பாசியர்களதும் காலப்பகுதியில் ஆன்மீக பகுதி ஸ்தம்பித நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு சரியா? ஒரு தேக்க நிலைக்கு அல்லது ஒரு அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு வந்த ஆன்மீக பகுதி அப்படியே நின்றுச்சு. ரைட், காரணம் உலக ஆசை, ஆடம்பர வாழ்வு, செல்வ பெருக்கு என்பன ஆன்மீக பகுதியை வளப்படுத்த தடையாக அமைந்தது. அந்த காலத்துல அந்த மன்னர்கள் கலீஃபாக்கள் ஆடம்பரமாக அதிகமானாக்கள் ஆடம்பரமாக வாழ தூங்கினாங்க. இவ்வளவு காலமும் கட்டி காத்து வளர்த்து வந்த ஆன்மீக பகுதி வீழ்ச்சியை நோக்கி போகுது. நிறைய செல்வங்கள், சொத்துகள் இஸ்லாமிய அரசுக்கு வருது. இதால ஆன்மீக பகுதி ஒரு தளர்ச்சியை நோக்கி போனதை நாங்க பார்க்கிறோம். இந்நிலையை பார்த்து கவலைப்பட்ட சில இமாம்கள், அக்காலத்து இமாம்கள் ஆன்மீக பகுதியை வளர்த்தெடுக்க தனிப்பட்ட முறையில் முயற்சிகளை மேற்கொண்டார். இதுதான் முக்கியமான பாயிண்ட் சரியா?
இப்படியெல்லாம் அரச மட்டத்துல ஆன்மீக பகுதியை வளர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுக்காத போது என்ன செஞ்சாங்க, நாங்களாவது முயற்சி செஞ்சு இந்த ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு தனிப்பட்ட முறையில சில இமாம்கள் பாடுபட்டாங்க பிற்பட்ட காலங்கள். சரியா? அப்படி பாடுபட்ட ஆக்கள் சூஃபி மகான்களது உழைப்புன்னு ஒரு தலைப்பு போட்டிக்கிறேன். ஆன்மீகத்தை வளப்படுத்துறதுக்கு சூஃபி மகான்கள் உலகத்துக்கு வந்து அதை செஞ்சாங்க. இமாம்கள் அறிஞர்கள் வந்து அதை செஞ்சாங்க. ரைட். அப்படி பார்க்க போல பாருங்க, ஆன்மீகத்தை பாதுகாக்க சூஃபி மகான்கள் தோன்றி தரீக்காக்களை உருவாக்கி அதில் மக்களை பயிற்றுவித்தார்கள். சரியா? அபு ஹாசிம், புதைல் இப்னு இயாத், ஷகீக் அல் பல்கி, இப்ராஹிம் இப்னு அதுகம், அப்துல் காதர் ஜீலானி, அபு ஹாமித் அல் கசாலி, இப்னு அல் அரபி போன்ற சூஃபி ஞான அறிஞர்களை எங்களுக்கு சொல்லலாம். ஆகவே இவங்க எல்லோரும் ஆன்மீகத்தை பலப்படுத்துறதுக்கு பாடுபட்டாங்க. ரைட். இவர்கள் இஸ்லாத்தை அழிக்க வந்த மங்கோலியர்களை இஸ்லாத்தை ஏற்க செய்தார்கள். ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில் இந்த சூஃபி மகான்கள் ஜிஹாத் முனையிலும் போரிட்டு இஸ்லாத்தை காத்தார்கள். அப்ப வெறுமனே ஆக்களுக்கு தர்பியத் மட்டும் கொடுக்கல. சரியா? அதாவது ஆயுதங்கள் ஏந்தி போராடினாங்க இல்லையா? ரைட். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவர்கள், சரியா? அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவர்கள், ஓகே, அது கொஞ்சம் வருவோம். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த போட்டிக்கிறாங்க. சரியா? அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் காதிரியா தரிகாவை தோற்றுவித்து மக்களை நெருப்படுத்தினாங்க ஒருவர். அது மாதிரி இது போல் இஸ்லாமிய உலகில் சாதுலியா, நக்ஷபந்தியா, தீஜானியா, சனூசியா போன்ற தரிகாக்கள் உருவாகி மக்களது ஆன்மீக பகுதியை பலப்படுத்தியது. ரைட். அதுக்கு பிறகு கொஞ்சம் பாருங்க, 19ஆம் நூற்றாண்டில் வட ஆப்பிரிக்காவில் உஸ்மானிய ஆட்சியை வீழ்த்த முற்பட்ட போது சனூசி இயக்கம் தோன்றி அதனை முறையடித்தது. சனூசியா. ரைட். அதே போல பாருங்க, மத்திய ஆசியாவில் காதி முகமது என்பவரால் உருவாக்கப்பட்ட நக்ஷபந்திய தரிகா இந்த பணியை செஞ்சதை நாங்க பார்க்கணும். சரியா? செல்வாக்குற்று இருந்தது. ஓகே. அடுத்தது, இந்த தரிகாக்களை ஒழிப்பதற்காக எதிரிகள் பல்வேறு செயற்பாடுகளை செஞ்சாங்க. இது நடந்துச்சு நவீன காலம். சரியா? கடைசி கட்டத்துல இந்த தரிகாக்களை இல்லாமல் ஆக்குறதுக்கு பிளான் பண்ணாங்க. அதுல ஒரு சதி திட்டம் முஸ்லிம்கள் மத்தியில் தசோஃப் கொள்கையில் வெறுப்பை ஏற்படுத்தி பிரச்சாரங்களை செய்யறது. சரியா? வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரகர்களை உருவாக்குறது. இரண்டாவது, சூஃபி தரிகாக்குள்ள ஊடுருவி அவங்களோட மோதல்களை ஏற்படுத்துறது, அவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி மோதல்களை ஏற்படுத்துறது. இந்த ரெண்டு வேலையும் யார் செஞ்சாங்க? மேற்கத்திய உலகம் செஞ்சிச்சு. அப்ப என்றாலும் இந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் சரியா பதிலடி கொடுத்து சூஃபி ஞானிகள் ஆத்மீக பகுதியை காத்து வந்தார். இவ்வளவு தாம நீங்க இதுல எழுத வேண்டியது, நான் உங்களுக்கு இதில் உள்ளதை வச்சுட்டு நான் சும்மா நோமலா சொல்றேன். நபி அவங்களோட காலத்துல இருந்து இந்த நவீன காலம் வரைக்கும் சூஃபித்துவம் வளர்ச்சி அடைஞ்சு வந்துச்சு. சரியா? இப்ப நபியாவோட காலத்துல அந்த பேரீக்கல்ல நபியாவோட எல்லா பயிற்சி முறைகளும், அல் குர்ஆன் சொன்ன எல்லா பயிற்சி முறைகளும் ஆன்மீகத்தை வளர்க்கிற மாதிரி காணப்பட்டுச்சு. தாருல் அர்க்கம் சம்பவம், அல்லாஹு தாலாவுடைய அந்த குர்ஆன் வசனம், அந்த ஆதாரங்களை போடுங்க. அதுக்கு பிறகு சஹாபாக்கள காலத்திலும் ஆன்மீகத்துறையை வளர்க்கறதுக்கு 4 கலீஃபாக்களும் பாடுபட்டாங்க. சரியா? அந்த விஷயம் பள்ளிகளை கட்டினது, விஸ்தரிச்சது, பாட போதனைகள் நடத்தினது, அப்படி நடந்துச்சு. அதுக்கு பிறகு வந்த உமையாக்கள் அப்பாஸுடைய ஆட்சி காலத்துல இந்த ஆன்மீக துறையில் ஒரு தளர்வு ஏற்பட்டுச்சு. அதுக்கான காரணம் ஆடம்பர வாழ்வு, சொகுசு. ஒரு சில கலீஃபாக்களை தவிர மற்ற எல்லாருமே இப்படித்தான் வாழ்ந்தாங்க. அதால இஸ்லாமிய கலைகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டது. அரச மட்டத்துல வளர்ச்சி அடைஞ்சு வந்த கலைகள் எல்லாம் விடுபட்டுச்சு. அதால கவலைப்பட்ட சில இமாம்கள் தனிப்பட்ட முறையில இந்த இஸ்லாமிய கலைகளை வளர்க்கறதுக்கு முற்பட்டாங்க. அதுல ஒரு குரூப் தான் இந்த சூஃபி ஞானிகள். அவங்க என்ன செஞ்சாங்க? ஆன்மீக துறையை வளர்க்கறதுக்கு அவங்க பள்ளிவாசல உட்கார்ந்து கொண்டு ஆன்மீக பயிற்சிகளை கொடுத்து கொண்டு மக்களை ஆன்மீக ரீதியாக திசை திருப்பி வளப்படுத்தினாங்க. அப்படி போற நேரம் தான் தரிகாக்கள் என்று சொல்லி பேர்கள் உருவாகுச்சு இல்லையா? நக்ஷபந்தியா தரிகா, காதிரியா தரிகா, ரிபாயா தரிகா, இப்படி சனூசியா தரிகா, இப்படி ஒவ்வொரு தரிகாக்களும் உருவாக்கி அதுக்கேற்ற மாதிரி வழிமுறைகளை உருவாக்கி அவங்க ஆன்மீக ரீதியாக மக்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு வளர்த்துட்டு வராங்க. இந்த காலத்துல தான் இஸ்லாத்துடைய எதிரிகள் இதுக்கு எதிராக செயற்பட்ட நேரம் இந்த அறிஞர்கள், இந்த தரிகாவாதிகள் அல்லது இந்த சூஃபி ஞானிகள் அதுக்காக போரிட்டு அவற்றிலிருந்து வெற்றி பெற்றதை நாங்க பார்க்கணும். சரியா?
அப்ப அதுல ஆக முக்கியமா இந்த முஸ்லிம்களை பலவீனப்படுத்துறதுக்கு 2 வேலை செஞ்சாங்க. சரியா? அதுல ஒண்ணுதான் முஸ்லிம்கள் மத்தியில் தசவுஃப் கொள்கையில் வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கான பிரச்சாரங்களை உருவாக்கினது. 2வது சூஃபி தரிகாக்கள் மத்தியில் ஊடுருவி அவங்களுக்குள்ள மோதலை ஏற்படுத்துறது. என்றாலும் அந்த காலத்துல வாழ்ந்த முக்கியமான தரிக்க அறிஞர்கள், சூஃபி ஞானிகள் அதையும் ஃபேஸ் பண்ணி அதை பாதுகாத்தான். இவ்வளவு தாமா நீங்க எழுதணும். சரியா? 10 மார்க்ஸுக்கு நான் சொல்றதை விட நல்லா எழுதலாம். மாஷா அல்லாஹ். ஆகவே இந்த விஷயங்களை மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இஸ்லாமிய அதாவது சூஃபி அதாவது தசோஃப் கலையுடைய தோற்றம் வளர்ச்சின்னு வந்தா இந்த பாயிண்ட்டை வச்சு எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்ஸை எடுக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.